வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 kg நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க குட்டியாக, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கிட்டேங்க. நண்டை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரின்றதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நண்டு சீக்கிரமாக குக் ஆயிருங்க, அதனால் கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு கிரேவி தயார். லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு கறிவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே.